உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் ஒரு குரல் உங்கள் உரிமை குரல் என்ற தலைப்பில் 21வது நாள் வீடியோ இந்த பதிவை போடுறேன். இந்த பதிவில் என்ன சொல்கிறேன்னா, ஓய்வூதியங்கள் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன ஓய்வூதியம் நாம் வாங்கலாம் அப்படின்றத ஓய்வூதியத்தை பற்றி கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் முழு தகவல் இந்த ஓய்வூதியம் சம்மந்தமாக தரேன். ஏன்னா இது சம்மந்தமான கேள்விகள் நம்மளுக்கு வந்திருக்கு. அதுக்கான வீடியோ தான் போடுறேன் நான். ஏன்னா ஒரு ஆளுக்கு நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். ஒரு வீடியோவாக போட்டுட்டால் மொத்தம் எல்லாருமே பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் முடிஞ்சளவு எல்லாருமே இன்னமும் கூட இது உண்மையாக பொய்யான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோன்னா, பொய்யான ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் ஒருத்தர் கண்டினியூ பண்ண முடியாது, தொடர முடியாது. உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை செயல்படுத்த முடியும். அதனால் நம்ம இவ்வளோ நாள் வீடியோ போட்டு நம்ம கரெக்டாக பண்ணுறோன்னா உண்மையாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். பொய்யாக இருந்தால் பண்ண முடியாது. பொய்யான தகவல்னால் ஒரு வீடியோ 2 வீடியோவிலே அது பொய்ன்றது தெரிஞ்சிடும். அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாது. இப்போ இது நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதிலையும் நான் சொல்கிறேன் இல்லையா? அப்போ இது உண்மையாக தானே இருக்கும். அதை நீங்கள் யோசிங்க. அதனால் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஓய்வூதியத்தில் ஒன்று சர்மா கார்டுன்னு ஒன்று போடுவாங்க. அதுலேயும் ஓய்வூதியம் வாங்கலாம். ஆதரவற்றோர் முதியோர் ஓய்வூதியம் வாங்குவாங்க, அதுலேயும் வாங்கலாம். கட்டுமான நல வாரியத்துலேயும் ஓய்வூதியம் வாங்கலாம். நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் எதான சங்கங்கள் இது மூலமாக இருக்கிற ஓய்வூதியம் வாங்கலாம். விடோ ஓய்வூதியம் இந்த மாதிரி இந்த ஓய்வூதியங்களெல்லாம் நம்ம வாங்கலாம் இதில். ஆனால் நிறைய பேர் யோசிக்கிறது என்னென்னா, நம்ம இது எல்லா கார்டும் போட்டு வச்சுக்கணுங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஓய்வூதியம் வருமா, இப்படி தான் நான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் அது மாதிரியும் பண்ணி வச்சுருக்க மாற்றி நீங்கள் பண்ணுறப்ப அது நடக்காது. ஏன்னா நீங்கள் ஆதரவற்றோர் உதவித்தொகையும் வாங்குகிற, கட்டுமான கார்டில் இருக்கிற உதவித்தொகையும் வாங்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, எல்லா கார்டையும் போட்டு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சர்மா கார்டு இந்த மாதிரி எல்லாமும் போட்டாலும் கூட நீங்கள் ஒரு ஓய்வூதியம் மட்டும்தான் வாங்க முடியும். எல்லாமும் வாங்க முடியாது. நீங்கள் அப்படி எல்லாம் வாங்கினாலும் கூட அது பிளாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம ஆதார் எல்லாத்துலேயுமே லிங்க் ஆகும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். காப்பீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே சர்மாவில் இருக்குது காப்பீடு, லேபர் கட்டுமான கார்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் முதல்வர் காப்பீடு திட்டம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லா காப்பீடு இருந்தாலும் கூட நம்ம ஒரு காப்பீடு மட்டும்தான் நம்மளுக்கு எலிஜிபிள் ஆகும். நீங்கள் எதுனா எடுத்துக்கலாம். நீங்கள் லேபர் கார்டு எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு என்ன கார்டு வேணுமோ அதை வச்சுக்கோங்க. அந்த உங்களுக்கு காப்பீடு அப்படி தான் எலிஜிபிள் ஆகும். நீங்கள் எல்லா கார்டு ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு எடுத்துக்கும். ஏன்னா ஒரு ஆதார் ஒரு ஆளுக்கு ஒன்று தான் இருக்குது இல்லையா? அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கார்டு தான் இருக்கும். அதனால் அது எல்லாமே பதிவாகிறதுனால நம்ம வேறு போட முடியாது. முடிஞ்சளவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுதுன்னா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணி இதெல்லாம் புரிஞ்சுனா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. சும்மா எல்லாம் செலவு பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே கொடுத்தா எனக்கு வரலன்ற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுது நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க.